என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கருண குழம்பு கிழங்கெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். அந்த கிழங்கு வச்சு நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறேன். இதில் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேங்காவையும் நம்ம மீன் குழம்புக்கு அரைக்கிற மாதிரி தான். தேங்காவையும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம், அப்புறம் சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சின்ன மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், தக்காளி, மிளகா எல்லாமே போட்டுக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள் என்ன செஞ்சுக்கணும், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் கரைச்சி என்ன செய்யணும், நம்ம கொடப்புளி இருந்து அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் அது என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, தேங்காவோடையே என்ன செஞ்சுக்கணும், அரைச்சிக்கணும். கொ மற்றபடி உங்கள் வீட்டில் உள்ள சாதாரண புளி இருந்தால் கூட அதில் என்ன செஞ்சுக்கலாம், தேங்காவோடையே அரைச்சிக்கலாம். நான் அப்படி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கேன், இப்போ தண்ணி ஊற்றி பற்ற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கிழங்க நம்ம நல்லா அவிச்சிக்கிட்டு, அது கருணக்கிழங்கா இருந்தாலும் சரி, அது சிறுக்கிழங்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நல்லா அவிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கணும். அப்புறம் இப்போ நாம் என்ன செய்யலாம், பற்ற வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கருணக்குழம்பு நம்ம கறி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.